ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஐசிசி T20 வேர்ல்டு கப் மேட்ச் நம்பர் 4 ஸ்ரீலங்காவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் மேட்ச் நடக்குது. எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க் நியூ கிரவுண்டு ஸ்டேடியத்தில் இந்த மேட்ச் நடக்குது. இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், எந்த பிளேயர்ஸ் உள்ளே வருவாங்க, டிடி எந்த பிளேயர்ஸ் வந்து ஜிஎலுக்கு எடுக்கிறது நல்லது, இன்னிங்ஸ் வைஸ் பிளேயர்ஸோடைய த்ரெட்ஸ் எல்லாமே இந்த இதில் ஒரு டீம் மேக்கிங் வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறோம். இதை வச்சு நீங்கள் வந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி வென்யூ ப்ராக்ரஸ் பார்த்துட்டு பாருங்க. எல்லா மேட்சுமே இந்த மேட்ச்ன்ட்டு இல்லை, எல்லா மேட்சுமே அதை பார்த்துட்டு நீங்க பாருங்க. உங்களுக்கு வீடியோவுக்கு வந்து எந்த பிளேயர்ஸை இந்த டீம்ல இருந்து எடுக்கலாம் அப்படிங்கிறது தெரிய வரும். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த கிரவுண்டோடைய பிட்ச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்லா பேட்டிங்னுக்கு வந்து சப்போர்ட் ஆகிற மாதிரியான இருக்கு. ரெண்டாவது இன்னிங்ஸ்ல பவர் பிளேலையும் பவுலிங்னுக்கு வந்து நல்லா சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு இங்கே கொஞ்சம் விக்கெட்ஸ் டேக்கிங்க்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பெரிய அளவுக்கு மேட்ச் இங்கே ஒன்றும் நடக்கலை. ஸோ வந்து இந்த வென்யூ ப்ராக்ரஸ் வந்து நமக்கு வந்து இந்த இதை வச்சு நம்ம வந்து மேட்ச் இது பண்ணலாம். பவுலிங்னுக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரியும் டீமை ரெண்டுக்குமே உருவாக்கலாம். பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நடந்த மேட்ச் நம்ம இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த மேட்ச்ல இந்தியா 182 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. பங்களாதேஷ் ஒரு 122 ரன்ஸ் அடிச்சு அவுட் ஆயிட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 8 விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் நிறைய விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. ஸோ மேக்சிமம் நம்ம ஃபாஸ்ட் பவுலர்ஸை வந்து இந்த மேட்ச்ல கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கலாம். ஆனா ஸ்பின்னர்ஸ் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு விளையாடல, சகால்லாம் விளையாடல. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னுக்கும் விக்கெட் உள்ளதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஹெட் இதுல கம்ப்ளீட்டா வந்து ஸ்ரீலங்காவை வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து டாமினேட் பண்ணிட்டாங்க. 17 மேட்சஸ்ல 12 மேட்சஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்ரீலங்கா வெறும் 5 மேட்சஸ் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து இந்த இதுல டாமினண்டா கூட இந்த மேட்சை வின் பண்ணி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஸ்ரீலங்காவுக்கும் ஒரு சில வாய்ப்புகள், மேபி அவங்க ஓவர்சீஸ்ல வந்து அந்த பவுலிங் கண்டிஷன் அவங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னா, அந்த பிச்சு வந்து இவங்களுக்கு ஸ்ரீலங்கா பவுலர்ஸ்க்கு சப்போர்ட் ஆகுதுன்னா மேபி பவுலிங் வச்சு கூட அவங்க வின் ஆகுறதுக்கான வாய்ப்புகளும் ஒரு சில வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு. சவுத் ஆப்பிரிக்காவோட பிளேயிங் 11 மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா குவிண்டன் டிகாக், ஹென்ட்ரிக்ஸ், ஏடன் மார்க்கம், கிளாசன், டேவிட் மில்லர், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், மார்க்கோ ஜான்சன், அப்புறம் பாத்தீங்கன்னா மகராஜ், ரபடா, கோட்ஸே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷம்சி. இது போக மேபி ஏதாவது 1 or 2 சேஞ்சஸ் மேபி அந்த பிச்சுக்கு தக்கணும் கண்டிப்பா பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மாதிரி ஸ்ரீலங்காலையும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா 1 or 2 சேஞ்சஸ் பண்ணிடுவாங்க. மெண்டிஸ், நிசன்கா, சமர விக்ரமா, அஸ்லங்கா, அசரங்கா, மேத்யூஸ், தசுன்சனாக்கா, அப்புறம் தனஞ்சா டி செல்வா, அப்புறம் பாத்தீங்கன்னா மடசுன்கா, அப்புறம் மதிஷா தீக்ஷனா, மதிஷா பத்திரானா, மேபி ஏதாவது 1 or 2 சேஞ்சஸ் வந்து அந்த பிச்சுக்கு தக்கனமா வந்து ஒருவேளை நவன் துஷாராவை கொண்டு வருவாங்க. ஃபாஸ்ட்டுக்கு நல்லா சப்போர்ட் ஆகுது அப்படின்ட்டு மேபி அந்த மாதிரி இது வந்து பண்ணலாம். இங்க நடந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஒரே மேட்ச்ல ஸ்பின்னர்ஸ்க்கு 4 விக்கெட்டும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ஒரு 8 விக்கெட்டும் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னருக்கு 3 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 1 விக்கெட்டும், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட் பவுலருக்கு 1 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 7 விக்கெட்டும் கிடைச்சிருக்கு. இங்க பெரிய மேட்ச் நடக்காததுனால இது மேபி விக்கெட் ஃபால் வந்து ஸ்பின்னர்ஸுக்கும் அதிகமாக உள்ள வாய்ப்பு இருக்கு. நம்ம இந்த சவுத் ஆப்பிரிக்கா ஸ்ரீலங்கா T20 மேட்ச் வந்து நடக்க போகுது. இது வந்து ஒரு புது கிரவுண்டு. இந்த கிரவுண்டில் இப்போ லாஸ்ட்டாக நம்ம இந்தியா மேட்ச் விளையாண்டதை நம்ம வந்து அந்த இதில் மென்ஷன் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த மேட்ச் வந்து எந்த மாதிரிலாம் வருது, எப்படி பிளேயர்ஸ் உள்ளே வருவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம கொடுத்துருக்கிற பிளேயர்ஸ் மட்டும்தான் பிளேயிங் 11 வருவாங்க அப்படிங்கிறது கிடையாது. அது மாறியும் வரும். அதுக்கு தக்கனமான பிளேயர்ஸை அந்த இடத்துல நீங்கள் ரீப்ளேஸும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் பவர் பிளே எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் பிளேல ஃபர்ஸ்ட் பேட்டிங் இப்போ சப்போஸ் சவுத் ஆப்பிரிக்கா பிடிக்கிறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு விக்கெட் விழும், இல்லைனா விக்கெட்டே விழாமல் அவங்க ஹை ஸ்கோர் பண்ணிடுவாங்க. 190க்கு மேலே ஸ்கோர் பண்ணிடுவாங்க. 190க்கு மேலே பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. இல்லை அப்படின்னா இப்போ ஸ்ரீலங்கா பிடிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு விக்கெட் விழும். இல்லை ஸ்ரீலங்கா செகண்ட் இன்னிங்ஸ் பிடிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக 2 to 1 விக்கெட் ஆவரேஜா இந்த கிரவுண்டில் விழுற மாதிரியான இதுதான் இருக்குது. இந்த மேட்சை பொறுத்தவரை இது வந்து டாமினன்ட் டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா தான் ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ இந்த மேட்ச்ல இது ஒரு கண்டிஷன். இந்த மாதிரி சிவிசி எப்படி பண்ணலாம் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இந்த டாமினன்ட் சைடுல இருந்து கேப்டன் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். இது பொதுவாக நடக்கிற மேட்ச். டாமினேட் பண்றவங்க டீம் தான் நடக்கும். இல்லை ஹோம் கிரவுண்டு இருக்கிறவங்க டீமுக்கு
வரும். இதுல டாமினண்டா இருக்கிறது பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா தான். ஆனா இந்த மேட்சை பொறுத்தவரை ஹை பெர்சன்டேஜ் கேப்டன் யாருன்னா இவர் ஹசரங்கா, அடுத்து பத்திரானாக்கு தான் எல்லாரும் கொடுத்துருக்குறாங்க. அவர் இந்த T20 இதில் வச்சுட்டு அந்த பவுலினுக்கு தக்கனா எடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த மேட்சை பொறுத்தவரை சவுத் ஆப்பிரிக்கா வந்து வின் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸ்ரீலங்கா வின் ஆகிறதுக்கு வின்னின் ரேஷியோ வந்து கொஞ்சம் கம்மி தான். ஸோ கம்மியான இதில் நீங்கள் அந்த பிளேயர்ஸை எடுத்து அதில் வேணால் ஸ்ரீலங்கா இதில் ட்ரை பண்ணலாம் சிவிசி. இப்போ இந்த மேட்ச்சில் கிளாசன் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா நான் இப்போ சிவிசி ஆப்ஷன் சொல்லிடுறேன். சிவிசி கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரெண்டாவது இவருடைய த்ரெட்ஸும் நான் சொல்லிடுறேன். த்ரெட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து யார் த்ரெட்ஸ் இருக்குது அப்படின்னா ஹசரங்கா, இவர் பால்ல அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது, ஹசரங்கா பால்ல அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பத்திரானா, இவர் இறங்குற டயத்தில் தான் பத்திரானாவையே மேக்ஸிமம் அந்த டயத்துக்கு கொண்டு வருவாங்க. அது வர இறக்க மாட்டாங்க. ஒரு வேளை டாப் ஆர்டரில் விக்கெட் நிறைய போயிருச்சு அப்படின்னா தான் இவர் வருவார். ஸோ அந்த டயத்தில் பத்திரானா வர்றப்போ பவுலிங் போடுறப்போ இவர் அவுட் ஆக ஒரு 70% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குறைய ரன்ல நிறைய டைம் அவுட் ஆகிருக்கிறாங்க. அதே மாதிரி அப்படி இல்லைன்னா இவங்க துனித் வல்லங்கி அவங்க மேட்ச்ல இருந்தாங்க அப்படின்னா இவர் பால்ல அவுட் ஆகலன்னா அவர் பால்ல அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இவருக்கான த்ரெட்டு அதுதான். ஹசரங்காவை பொறுத்தவரை அவர் பேட்டிங் இல்லைன்னா பவுலிங் ரெண்டுல எதுலையாவது கான்ட்ரிபியூஷன் பண்ணி அவர் டீமுக்குள்ள வந்துடுறாரு. ஸோ இந்த இதுல இருந்து சேஃப் பிக் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹசரங்கா. ரெண்டாவது இப்போ சவுத் ஆப்பிரிக்கா வின் ஆகும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதான் வின் ஆகணும் அப்படின்னா வின்னிங் சைட்ல இருந்து கண்டிப்பா ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் மேக்சிமம் எல்லா மேட்சும் உள்ள வருவாங்க, மேக்சிமம் வருவாங்க. ஸோ ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கும் இவர் மேபி உள்ள வரலாம். ஆனால் இவர் விக்கெட் கீப்பரா இருக்கணும். இப்போ இந்த கேட்டகரியில பாத்தீங்கன்னா இது வந்து லாஸ்ட் வர இந்த கேட்டகரியில இப்படிதான் பிளேயிங் 11 இருக்கு அப்படின்னா இதுல இவர் ஹை பெர்சன்ட்ல இருக்கிறாங்க, மற்றவங்கலாம் ஆவரேஜ் பெர்சன்டேஜ்ல இருக்கிறாங்க. இப்போ இதுல இந்த கேட்டகரி எடுத்துக்கிட்டிங்கன்னா டிகாக்கை பொறுத்தவரை டிகாக் வந்து அவருடைய ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புவராக தான் இருக்குது. அவர் ஐபிஎல்லாக இருக்கட்டும், அவருடைய இன்டர்நேஷ்னலுக்கு மேட்சஸாக இருக்கட்டும், அவருக்கு 100 அடிச்சே கொஞ்சம் நாள் ஆச்சு. இவங்க கூட வந்து இவர் வந்து ஆவரேஜ் ஒரு 30 வரைக்கும் வச்சிருக்கிறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை விட அவர் செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் T20 கொஞ்சம் பண்ணியிருக்கிறாரு, ஓரளவு பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இவர் யாருக்கிட்ட அவுட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு அதையும் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஹசரங்கா கிட்ட அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மடசன்கா பிளே பண்றாரு அப்படின்னா அவர் பவர் பிளே போடுவார், லெஃப்ட் ஹேண்ட் வீக்னஸ் இவருக்கு உண்டு. ஸோ அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க இந்த கேட்டகரி 2 பேர்ல என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சேஃபான பிக் யாருன்னு கேட்டா மார்க்கம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ இந்த மார்க்கத்துக்கு வந்து எந்த மாதிரியான த்ரெட்ஸ் இருக்கும் இந்த மேட்சை பொறுத்தவரை அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கத்தோட ஆவரேஜ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆனா பெரிய அளவுக்கு இவருக்கு த்ரெட் இல்லை இந்த மேட்சை பொறுத்தவரை. அந்த அவர் இந்த பத்திரானா பால்ல அவுட் ஆக ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா இவர் கொஞ்சம் நல்லா பிளே பண்ணிடுவாரு, கேப்டனா இருக்காரு. ரபாடா வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடுறாரு அப்படின்னா ஒரு பிளேயரா எடுங்க. செகண்ட் இன்னிங்ஸ் போடுறாரு, இவர் லோ பெர்சன்ட்ல இருக்காரு அப்படின்னா இந்த பிச்சில் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நிறைய விக்கெட் எடுத்திருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸுக்கு விட. ஒருவேளை இப்போ சவுத் ஆப்பிரிக்கா வந்து டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னா இவரை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணி சிவிசி கொடுத்து ட்ரை பண்ணுங்க. லோ பெர்சன்ட்ல இருந்தால் கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். பத்திரானா வந்து எந்த மாதிரி கேட்டகரியில் இப்போ வர இருக்காருன்னா அவர் ஹை பெர்சன்ட்ல இருக்காரு. சப்போஸ் ஸ்ரீலங்கா லாஸ் ஆகுது, இந்த மேட்சை பொறுத்தவரை ஸ்ரீலங்கா லாஸ் ஆகுதுன்னா இவர் ஒரு ட்ரீம் டீம் வருவார். அப்படி இல்லை அப்படின்னா மேபி இந்த மேட்ச்ல இவர் கம்ப்ளீட்டா ஃபெயிலியர் ஆகிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போட்டாருன்னா மேபி இவர் ட்ரீம் டீம் அளவுக்கு லாஸ்ட் டெத் ஓவர்ல விக்கெட் எடுக்க ஒரு வாய்ப்பு, இல்லைன்னா ஃபெயிலியர் ஆயிடுவாரு. இவருடைய ஹெட் டு ஹெட் பார்த்தீங்கன்னா நிசாங்காவை பொறுத்தவரை இவங்க கூட வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு அவர் பிளே பண்ணலை, ஒரு லெஸ் ஆவரேஜ் தான். அவர் வந்து ஒரு மேட்ச் பிளே பண்ணியிருக்கிறாரு, ஒரு மேட்ச்ல ஒரு 70 வரைக்கும் அடிச்சிருக்கிறாரு. ஆனால் இவருடைய ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் அடுத்த மேட்ச் சரியாக பண்ண மாட்டேங்கிறாரு. இது அப்படி மாறி மாறி வருது. பெரிய அளவுக்கு த்ரெட்டு அப்படின்னா மார்க்கோ ஜான்சன் பால்ல இப்போ சப்போஸ் அவர் பிளே பண்ணுறாரு அப்படின்னா அவர் பால்ல இல்லை ரபடா பால்ல அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனால் இவங்க கூட ஒரு 50 வரைக்கும் பண்ணியிருக்கிறதுனால ட்ரை பண்ணி பாருங்க. டேவிட் மில்லரை
செகண்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணாரு அப்படின்னா இவர் யார்கிட்ட அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இவங்க டீம் இந்த தீக்ஷனா கிட்ட அவுட் ஆக ஒரு சில வாய்ப்பு இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்னா இவர் சேசிங் கொஞ்சம் நல்லா பண்ணுவார். ஸோ உங்களுக்கு நல்லா பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த கேட்டகரியில் இருந்து பார்த்தீங்கன்னா கோட்ஸே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க பவுலிங்கில். இந்த கேட்டகரியில் இருந்து ஒரு 2 பேர் கண்டிப்பாக மேட்சுக்கு உள்ள வருவாங்க. இப்போ இவங்க 2 பேர்ல கண்டிப்பாக இவர் ஹை பெர்சன்ட்ல இருப்பார், இவர் லோ பெர்சன்ட்ல இருப்பார். ஸோ இவங்க 2 பேரும் இந்த கேட்டகரியில் இப்படி இருந்தால் 2 பேருமே வருவாங்க, இல்லை இந்த கேட்டகரியில இருந்து ஒருத்தங்க வருவாங்க. தீக்ஷனா வந்து இவங்க டீம்ல லெஃப்ட் ஹேண்டரும் கொஞ்சம் இருக்கிறாங்க. இப்போ ஸ்டார்டிங்ல இப்போ ஓவர் கொடுக்குறாங்க அப்படின்னா டிகாக்கு இருக்கிறாங்க, டேவிட் மில்லர் இருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் அவுட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைன்னா இவர் ஒரு விக்கெட் தான் எடுப்பாரு. ட்ரீம் டீம் வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். கோட்ஸே மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸே ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் இன்னிங்ஸ் வந்து இவர் கொஞ்சம் பவுலிங் கொஞ்சம் கம்மியாக போடுவார். ஆனால் ஃபாஸ்ட்டுக்கு இங்கே கொஞ்சம் செகண்ட் இன்னிங்ஸ் சப்போர்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸே இவரை ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம் இந்த இதில் இருக்கிற பிளேயர்ஸு. இப்போ இதில் நல்ல ரீசன்ட் ஃபார்ம் வச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் தான். அவர் வந்து தொடர்ச்சியாக கன்சிஸ்டிவாக வந்து எல்லா இடத்துலையும் விளையாண்டுக்கிட்டே இருக்கார். இங்கேன்ட்டு இல்லை, அவங்க சவுத் ஆஃப்ரிக்கா T20 இல்லை, BPL மற்ற இடம் எல்லா இடத்துலையும் விளையாண்டுட்டு இருக்காரு. அவரோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா இவங்க கூட 40 வரைக்கும் இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ப்ளே பண்ணும்போது 30 வரைக்கும் ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. ஸோ அவர் வந்து எப்படின்னா அடித்தா நல்ல வேகமாக ஸ்கோர் அடிச்சுக்கிட்டே இருப்பார். ஆனால் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா கூட இவரை கொஞ்சம் பார்த்துட்டு எடுங்க. ஹெண்ட்ரிக்ஸ் ஸ்டப்ஸில் கண்டிப்பாக பண்ணுங்க. ஸ்டப்ஸ் வந்து இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா லாஸ் ஆகும் அந்த மாதிரி கண்டிஷன் இருக்குன்னா இவரை எடுங்க. இல்லை சவுத் ஆஃப்ரிக்கா வின் ஆகும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் இது பண்ணிட்டீங்கன்னா ஹெண்ட்ரிக்ஸை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸு இவருக்கு கொடுங்க. லாஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா இவருக்கு கொடுங்க. அதே மாதிரி மெண்டிஸ் தான் மேக்சிமம் விக்கெட் கீப்பராக இருப்பாங்க. சப்போஸ் சமர விக்ரமா வந்து இந்த டீம் இதில் இல்லை அப்படின்னா, ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் குசால் மெண்டிஸையே நீங்கள் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணுறாருன்னா எடுங்க. செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க ஃபாஸ்ட் பவுலில் டாமினேட் பண்ணிட்டாங்கன்னா இவர் அவுட் ஆயிடுவார். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் எடுங்க, இல்லைனா ஒரு கீப்பரை வச்சு நீங்கள் பண்ணலாம். இவர் பவுலிங் 3 ஓவர் 4 ஓவர் போட்டால் இவர் இல்லைனா ஆஞ்சலோ மேத்யூஸில் ஒருத்தங்களை எடுங்க. யார் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிடைக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. லோ பெர்சன்டேஜில் இருக்கிறவங்கள மெயினாக இந்த கேட்டகரியில இருந்து எடுங்க. அப்புறம் மகராஜ் ஷம்சில கண்டிப்பா ஒருத்தங்க ட்ரீம் டீம் வருவாங்க. சப்போஸ் சவுத் ஆப்பிரிக்கா வின் ஆகுது அப்படின்னா இந்த 2 பேருமே ட்ரீம் டீம் வர இந்த கேட்டகரியில இருந்து வாய்ப்பு இருக்கு. ஆனால் மேக்சிமம் ஒருத்தங்க தான் வருவாங்க. ஃபர்ஸ்ட் யார் லோ பெர்சன்ட்ல இருக்காங்கன்னு பாருங்க. இவரை வந்து நீங்க செகண்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணுங்க. ஸோ அதுக்கான வாய்ப்பு இருக்கு. மார்க்கோ ஜான்சனை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்க. அவர் பவுலிங் ஃபர்ஸ்ட் போடுறாரு அப்படின்னா கண்டிப்பா நல்லா பண்ணிடுவாரு. ஸோ நம்ம இன்னிங்ஸ் வைஸ் சொன்ன மாதிரி இவரை வந்து சவுத் ஆப்பிரிக்கா வின் ஆகிற டீம்ல நீங்க மஸ்ட் எடுங்க. இது லாஸ் ஆகிற டீம்ல நீங்க எடுத்து பாருங்க. இவரை வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங்ல ட்ரை பண்ணுங்க. இவரை செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங்ல ட்ரை பண்ணுங்க. இவர் வந்து இந்த 2 பேர் கேட்டகரியில ஒருத்தங்க கண்டிப்பா ட்ரீம் டீம் வருவாங்க. மார்க்கோ ஜான்சன் இப்போ இங்க ஸ்பின்னு ஃபாஸ்ட் செகண்ட் இதுல நல்ல சப்போர்ட் ஆயிருக்கு இந்தியா மேட்ச்ல. மேபி செகண்ட் நீங்க டீம்ல ஒரு இதுல வின் ஆகும் சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா எடுங்க. நம்ம CVCல இவருக்கும் ஒரு இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இவருக்கு ஹெண்ட்ரிக்ஸுக்கு கண்டிப்பா கொடுத்து பாருங்க. இந்த கேட்டகரியில இவங்க 2 பேருக்குமான வாய்ப்பு நிறையவே இருக்கு. நம்ம டெலிகிராம்லயும் லாஸ்ட்ல நம்ம சொல்லுவோம் எந்த பிளேயர்ஸ்க்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த இதுல வந்து அஸ்லங்கா வந்து மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு 2 ஓவராவது போட்டுருவாரு. ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அஸ்லங்கர் வந்து ஒரு 2 ஓவராவது போடுவாரு. டாப் ஆர்டர் பேட்டிங் பண்ணுவாரு. சம்டைம்ஸ் நல்லாவே பிளே பண்ணுவார். இவர் இந்த இடத்துல ஒரு முக்கியமான பிக்கு. அதே மாதிரி மேத்யூஸ் டி சில்வால நீங்க வந்து யாராவது ஒருத்தங்களை எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஷனக்கா அவரை எடுத்தீங்கன்னா கூட இவங்க 2 பேரையும் ரிஸ்க் எடுத்து லீவ் பண்ணலாம். ஆனால் இந்த கேட்டகரியில நீங்க ஃபர்ஸ்ட் எடுக்கிறதா இருந்தால் மேத்யூஸ் எடுங்க. 2வது இவரை வந்து மஸ்டா எடுத்துருங்க. இவர் வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாரு அப்படின்னா ரொம்ப முக்கியமா இருப்பாரு. ஃபாஸ்ட் இங்க வந்து கொஞ்சம் சப்போர்ட் ஆகுது லாஸ்ட் நடந்த மேட்ச்ல செகண்ட் பவுலிங்ல கூட. ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட்ல இவர் லோ பெர்சன்ட்ல இருக்காரு. கண்டிப்பா ட்ரீம் டீம் ஸ்ரீலங்கா லாஸ் ஆனாலும் ஜெயிச்சாலும் மேக்சிமம் வருவாரு. ஸோ இந்த கேட்டகரியில இருந்து சேஃப் பிக்குன்னு பாத்தீங்கன்னா
ஃபஸ்ட்டு அஸ்லங்கா எடுங்க, அடுத்து மடசுன்கா எடுங்க, அதுக்கப்புறம் மேத்யூஸ் இல்லை டிசெல்வால ஒருத்தங்களை எடுத்தால் போதும். இது ஸ்ரீலங்கா வின்னானா இப்படி எடுங்க, இல்லைனா 2 பேர் தான் இந்த கேட்டகரியில இருந்து வர அதிக வாய்ப்பு இருக்கு. இப்போ சமர விக்ரமா உள்ள ப்ளே பண்றாங்க அப்படின்னா இவரை நீங்க எப்படி எடுக்கலாம்னா குசால் மெண்டிஸை வந்து டீம்ல விட்டு தூக்கிடணும். நிசங்காவையும் டீம்ல விட்டு நீங்க வந்து நிசங்காவை மட்டும் வச்சுட்டு குசால் மெண்டிஸை தூக்கிட்டு அதுக்கு அடுத்து அஸ்லங்கா சமர விக்ரமா இவங்க 3 பேரும் பண்ற மாதிரியான காம்பினேஷன்ல அந்த இது இருக்கும். அப்படி சமர விக்ரமா மேட்ச்லேயே இல்லை அப்படின்னா இந்த கேட்டகரியில இவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க. சப்போஸ் இவர் ஒருத்தர் தான் இந்த கேட்டகரியில இருக்காருன்னா மேக்சிமம் லீவ் பண்ணிருங்க. இவரை எடுக்கிறதா இருந்தா ஸ்ரீலங்கா லாஸ் ஆகும் அப்படிங்கிற கண்டிஷன் இருந்தா மட்டும் எடுங்க. 50% கீழே மேக்சிமம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 4 to 5 பேர் எடுத்துக்கோங்க. இது கண்டிப்பாக சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் ஹை ஸ்கோர் வர மாதிரியான கண்டிஷனில் தான் இருக்குது. பேட்டிங் அந்த பிச்சு வந்து ஏற்கனவே இது பண்ணதில் ஒரு 180 190 கண்டிப்பாக அடிச்சிருவாங்க. சப்போஸ் ஸ்ரீலங்காவை டாமினேட் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல இன்ஸ்விங்கு பவுன்ஸ் போட்டு விக்கெட் எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு 4 டீம் போட்டிங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஸ்ரீலங்காவுக்கு ஒரு 2 டீமாவது போடுங்க. 10 டீம் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போட்டிங்கன்னா இதுக்கு ஒரு 5 டீமாவது போடுங்க. ஏன் அப்படின்னா லோ பெர்சன்டேஜ் பிளேயர்ஸ் இப்போ கேப்டன் எல்லாமே இவங்க ஸ்ரீலங்கா பக்கம் இருந்தா கூட ஒரு லோ பெர்சன்டேஜ் பிளேயர்ஸ் இவங்க பக்கம் இருந்தாங்கன்னா தோக்கும் போது அவங்க தான் நிறைய வருவாங்க. ஸ்ரீலங்கா சைடில் ஜெயிக்கும் போது வருவாங்க. அப்போ அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து ஏறும், நல்ல ரேங்க்கும் ஏறும். ஸோ ஈக்குவலாக போடுங்க. நம்ம சிவிசி ஆப்ஷனும் சொல்லியிருந்தோம், இவங்களுக்கு மார்க்கமுக்கு கிளாசனுக்கு அந்த இன்னிங்ஸ் வைஸாக சொல்லியிருந்தோம். ரபடாக்கு கூட நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இன்னும் அந்த மேட்சுக்கு இன்னும் எப்படியும் 1 டே ஃபுல்லாக இருக்குது, அடுத்த நாளைக்கு தான் வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த பெர்சன்டேஜஸ் மாறும், கேட்டகரி மாறும், பிளேயர்ஸ் உள்ளே இன்னும் வருவாங்க. ஸோ நம்ம லாஸ்ட் இதில் லைனப் வந்த பிறகும் டெலிகிராமில் மென்ஷன் பண்ணுறோம் எந்தெந்த பிளேயர்ஸ் உள்ளே வருவாங்கன்ட்டு. ஸோ அதுபடியும் நீங்கள் வந்து டீமை வந்து மாற்றி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.